அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். துலாம் ராசி நேயர்களுக்கு குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணையக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு குரு மங்கள யோகமாக செயல்படக்கூடிய அற்புதமான பொன்னான காலம். இந்த நேரத்தில் உங்களுடைய ராசி துலாம் ராசிக்கு எந்த அளவுக்கு இந்த குருமங்கள யோகம் வேலை செய்யுது, அதாவது எந்த அளவுக்கு பலன்கள் அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. துலாம் ராசி அப்படின்னா சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. சுக்கிர பகவானுங்கிறது யாருங்க? ஆடம்பரம் செல்வாக்கு கொடுக்கக்கூடியவர். எப்போவுமே எங்கே இருந்தாலும் நீங்கள் கலகலப்பாக இருப்பீங்க, எல்லாரையுமே சிரிக்க வைப்பீங்க, சிந்திக்க வைப்பீங்க, மனசார எல்லாருமே வேணும்னு நினச்சி ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ராசி தான் அதாவது துலாம் ராசி. அப்படி இருக்கக்கூடிய ராசியில் உங்களுக்கு கடந்த காலங்கள் எப்படின்னா உங்களுக்கு பார்த்துட்டோம்னா 5ஆம் இடத்தில் பஞ்சமச்சனி இப்போ நடந்துட்டு இருக்குது ஒரு வருஷ காலமாக. அதுக்கு முன்னால் பார்த்தோம்னா அர்த்த அஷ்டமச்சனி நடந்துட்டு இருந்தது. அப்போ இந்த 3 வருஷ காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு சில வளர்ச்சிகள் அடைய முடியல. அப்படின்னா முயற்சிகள் உங்ககிட்ட இருக்கும், கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. ஏன்னா துலாம் ராசி நேயர்கள்னால நீங்கள் உழைப்பாளி தான், பாட்டாளி தான். எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்ல செஞ்சு முடிக்கலாம். அது கௌரவமான வேலை தான் நீங்கள் செய்வீங்க, அசால்ட்டான வேலையெல்லாம் செய்ய மாட்டீங்க. நீங்கள் செய்கிற வேலை மற்றவங்க ரசிப்பாங்க, அடுத்தவங்களால முடியாது, ஆனால் அந்த வேலையை நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. அது ஒரு ரசனை திறமை, கலைத்துறைமை. அப்படின்னா உங்களுக்கு ஆடல் பாடல் கலை நயம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலை அற்புதமாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க தான். ஆனால் இந்த 3 வருஷ காலகட்டத்துக்குள்ளே பார்த்துட்டோம்னா எதையை தொட்டாலும் அது முழுமையாக செஞ்சு முடிக்க முடியல. எது எதிர்பார்த்தாலும் அந்த வேலையை சர்வ சாதாரணமாக முடிக்கக்கூடியவங்க நம்மளால் முடிக்க முடியல. இந்த மாதிரி ஒரு நிலை. இதில் இன்னொரு விதம் பார்த்தோம்னா பண வரவு சம்மந்தப்பட்ட விதத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாக இருந்திருக்கும். பண வரவு குறைவு, செலவு அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் பார்த்தோம்னா அதாவது 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் கரண்ட் பில்லு கட்டுறோம்னா மாதம் வீண் செலவுகள். ஒன்று மருத்துவ செலவு, இல்லையா தேவையில்லாத விரை செலவு, இல்லையா அடுத்தவங்களுக்கு கஷ்டம்னு வராங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுறோம் பார்த்தா அந்த பணம் திரும்பி வர மாட்டேங்குது. இப்படி வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா வேலையில் ஒரு மன அழுத்தத்தை கொடுப்பாங்க. மற்றவங்க செய்யக்கூடிய ஒரு பாதிப்பு அப்படின்னா ஒரு தவறு அது உங்களை பாதிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தவங்க செய்ய குற்றத்துக்கு நாம் ஒரு பழி ஏற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். இதனால் துலாம் ராசினியர்கள் சில பேர் வேலை செய்யக்கூடிய இடத்தையே மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் வந்திருக்கும். சிலர் வேலை இழப்புகள் வந்திருக்கும். சிலர் பார்த்தோம்னா வேலை இல்லாமல் இருக்கிறங்க, வேலை கிடைக்குமா, எப்போ கிடைக்கும், என்கிட்ட எல்லா திறமையும் இருக்குது, எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன், அந்தளவுக்கு படிப்பும் இருக்குது, அனுபவமும் இருக்குது, ஆனால் அதுக்கு உண்டான வாய்ப்பு அமையலையே அப்படிங்கிற ஒரு நிலை துலாம் ராசி நேயர்கள் கண்டிப்பாக இருக்கிறீங்க. ஆனால் அப்படியேப்பட்ட உங்களுக்கு இந்த குருமங்கள யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எப்படின்னாங்க, உங்களுக்கு 3ஆம் அதிபதி அப்படின்னா தைரியத்துக்கு காரகாதிபதி, அதாவது தைரிய ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு குரு பகவான். அதே நேரத்தில் செவ்வாய் பகவானுங்கிறது தனஸ்தானாதிபதி. அப்படின்னா அதாவது 2ஆம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதியும் சொல்லலாம். ஆனால் அதே செவ்வாய் பகவான் 7க்கும் அதிபதி, கலஸ்திரஸ்தானாதிபதியும் அவர் தான். அப்போது இந்த இரு கிரக அமைப்புகளும் ஒன்றாக இணைந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில், அதாவது உங்களுடைய ராசிக்கு அதாவது 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்திலேங்க அதாவது குரு மங்கள யோகமாக இருந்து 5 பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குது, அதே மாதிரி 2ஆம் இடத்தையும் தனஸ்தானத்தையும் பார்க்குது, அதே நேரத்தில் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தையும் பார்க்குது 9ஆம் பார்வையா. அப்போது உங்களுக்கு தனம் பெருகும், பொருளாதார வளர்ச்சிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். சுப செலவுகள் பண்ணுவீங்க. விரைய செலவுகள்னு சொன்ன முடியுங்களா, ஒரு வீடு கட்டி கடன்காரன் ஆகிட்டேன், வீடு முழுசாக கட்டி முடிக்க முடியல, ஒரு இடம் வாங்கலாமல் முயற்சி பண்ணேன், ஆனால் அந்த இடம் வாங்கினதுலேருந்து இன்றைக்கி நிம்மதி இல்லாத அளவுக்கு போயிருச்சு. ஆக மொத்தத்தில் இருந்த நிம்மதி இருக்கக்கூடிய நாளைக்கு தேவைன்னு ஒன்று ஆரம்பித்தேன், ஆனால் இன்றைக்கி இருக்கிறதுல நான் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நிலை
அதாவது துலாம் ராசி நேயர்களுக்கு அனுபவிச்சிட்டீங்க. ஆனால் இந்த நிலையில் இருந்து ஒரு பிரச்சனையில் மீண்டு வர முடியுமா? பிரச்சனைங்கிறது என்ன? கடன் சுமைகள் அதிகமாயிருச்சுன்னு கூட சொல்லலாம். சில பேருக்கு கடன் பிரச்சனைகள், அதாவது பணம் வருது, ஆனால் வட்டி கட்டுறேன், அங்கே கொடுக்குறேன், இங்கே கொடுக்குறேன், ஆனால் குடும்பத்துக்கு தேவையான சில விஷயங்கள் கூட நம்மளால் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு நிலை துலாம் ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இப்போ பட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த நிலையில் இருந்து உண்மையிலேயே உங்களுக்கு, அதாவது அந்த கடன் பிரச்சனைகளில் இருந்து கண்டிப்பாக தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக உங்களுக்கு அமைய போகுதுங்க. அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதே சமயத்தில் உங்களுக்கு 12ஆம் பார்வை, அதாவது 5ஆம் இட பார்வையா 12ஆம் இடத்தை விரயஸ்தானத்தை பார்க்குதுங்க. அப்போ விரயஸ்தானத்தை பார்க்கும்போது என்னாகும்? சுப செலவுகள் பண்ணுவீங்க. வீடு கட்டுற வேலை, அதே மாதிரி இடம் வாங்குறது, அதே மாதிரி ஏற்கனவே இடம் வாங்கி அதில் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள், திருமணம் விஷயம் முக்கியமாக குறிப்பாக சொல்லப்போனால் ஆடம்பரமான விஷயங்கள்லாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள், குடும்பத்தில் திருமணம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிச்சயமாக செய்யக்கூடிய பாக்கியமாக இந்த ஜூலை மாதம், அதாவது 13ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரைக்குமே, அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். சிலருக்கு பார்த்தோம்னா தூர பிரயாணங்கள் பண்ணணும், அங்கே ஒரு இடம் மாற்றங்கள் பண்ணணும், வேலை வாய்ப்புக்காக நான் வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், முயற்சி எடுத்தேன், முடியல. சிலருக்கு பார்த்தோம்னா நான் வெளிநாடு வந்துட்டேன், ஆனால் இங்கே பார்த்தோம்னா வேலையே சரியாக இல்லை, இங்கே வேலை செய்கிற பக்கம் எல்லாமே டார்ச்சராக இருக்குது, வேலை விட்டுட்டு போயிடலாமான் இருக்குது, கஷ்டத்துக்குன்னு சம்பாதிக்கணும்னு வந்தேன், பார்த்தா இப்போ இஷ்டமில்லாமல் வேலை செய்கிற மாதிரி இருக்குதுங்க. இந்த நிலை மாறுமா? என்ன எல்லாருக்கிட்ட அன்பா பழகிறேன், பாசமாக தான் இருக்கிறேன், ஆனால் நம்மளை பார்த்தா எல்லாமே பகையோடு நடக்கிறாங்க, என்னை பார்த்தா வெறுக்கிற நிலைமையில உருவாகுது, நான் நல்லது செஞ்சாலும் கெட்டதுங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் துலாம் ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக கடந்த காலத்தில் பட்டீங்க, இன்றைக்கி பட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த நிலை 8ஆம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்து அது சந்திரமங்கல யோகமாய் அமைந்து அது கரெக்டாக உங்களுடைய ராசி 2ஆம் இடத்தை பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு தனம் மட்டும் இல்லை, உங்களுடைய வாக்குக்கு ஒரு வல்லமை உண்டு, உங்களுடைய பேச்சுக்கும் ஒரு திறமையே வரப்போகுது. அதே சமயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. சிலருக்கு பார்த்தோம்னா வண்டி வாகனங்கள் வாங்கி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு டிராவல்ஸு, இரும்பு இயந்திரம் சம்மந்தப்பட்ட வண்டி வாகனங்கள், அதே மாதிரி ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட நகை, அதே மாதிரி ஜவுளித்துறை சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வளர்ச்சி இருக்கும். அதாவது சிம்பிளாக பண்ணிட்டு இருக்கிறோன்னா நீங்கள் பெரிய அளவில் செய்யக்கூடிய ஒரு முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு கடை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேங்க, ரொம்ப நஷ்டமாக இருக்குது, என்னவோ வருது, ஒரு 10 நாள் வியாபாரம் நல்லா இருக்குது, அப்புறம் பார்த்தா 10 நாள் சுத்தமாகவே ஒன்றும் இல்லாமல் போகுதுங்க. கடன் கொடுத்தா கைக்கு வரமாட்டேங்குதுங்க. கொடுத்துட்டு நம்ம ஏமாலியாக உட்கார மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் கொடுத்தோம், ஆனால் இன்றைக்கி நம்ம ஏமாலி ஆகிட்டோம், கேட்ட சங்கடம் தான் வருது, சலிப்பு தான் வருதுங்க. இந்த நிலை மாறுமா அப்படின்னு எதிர்பார்க்குற துலாம் ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக அந்த நிலை மாறக்கூடிய ஒரு காலமாக நினச்சி இந்த குரு மங்கள யோகம் பொன்னான காலம், இது பொறுப்பான நேரம், இது அற்புதமான சந்தர்ப்பமாக இருக்கிறதுனால சரியான முறையில் துலாம் ராசி நேயர்கள் கண்டிப்பாக பயன்படுத்துங்க. உங்களுக்கு இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதிர்காலத்துக்கு தேவையான வளர்ச்சிகளாக அமையும். அப்படிங்கிறதுனால புதிய தொழில் தொடங்கிறது, புதிய முயற்சிகள் எடுத்து, அதாவது பண வரவு சம்மந்தப்பட்ட ரீதியில் ஒரு முதலீடு போட்டு தொழில் பண்ணுறது, ஒரு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட ரீதியில் பல முயற்சிகள் எடுத்து எனக்கு சரியான முறையில் வியாபாரங்கள் நடக்கலைங்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் பூமிக்காரங்க செவ்வாயாக அமைந்திருக்கிறதுனால கண்டிப்பாக திடீர் ஒரு எதிர்பாராத ஒரு பெரிய பிஸ்னஸ் செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படுங்கிறதுனால முயற்சிகள் பண்ணுங்க, கண்டிப்பாக வளர்ச்சி நிச்சயமுங்க. இதே நான் சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன். கோச்சார பலன்கிறது உங்கள் ராசியை வச்சு சொல்லியிருக்கிறேங்க. இருப்பினும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எந்த மாதிரி தசாபுத்தி நடக்குதோ அப்படிங்கிறது ஒரு காரணம் இருக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழ் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதாவது பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இது மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதக பலன்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்துக்கு தேவையான சில வாய்ப்புகளை முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக வளர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு அமையுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.